இருந்து வரும் மின் பாதையில் அடிக்கடி பழுது ஏற்படுகிறது. இதனால் வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் இருந்து உருளையன்பேட்டை தொகுதிக்கு மின்சாரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மின்துறைக்கு கடிதம் அளித்திருந்தார். இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ரயில் நிலையம் அருகே நேயம் மக்கள் கழகத்தினர், கூட்டணி கட்சியான தாவேகாவினர் ஒன்று கூடினர். அங்கிருந்து ஊர்வலமாக பம்பாக்கீரபாளையத்தில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்திற்கு வந்தனர். அங்கு மின்துறை நுழைவு வாயிலை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நிர்வாகிகள் மின்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து கோரிக்கை கடிதம் அளித்தனர். புதுச்சேரி நகரப்பகுதி மற்றும் புதுச்சேரி கிராமப்புற பகுதியான திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் கடந்த 5 வருடங்களாக முன்னாள் ராணுவ வீரரும் சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் தலைவருமான பிரகாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து மாணவர்களுக்கு அமைப்பின் சார்பில் ராணுவம், காவல்துறை போன்ற அரசு பணிக்கு உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு பயிற்சிகளை கடந்த 5 வருடங்களாக தொடர்ந்து வழங்கி வருகிறார். இதன் மூலமாக கடந்த 5 ஆண்டு காலங்களில் சுமார் 65ற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ராணுவம், தீயணைப்புத்துறை, தமிழ்நாடு காவல்துறை, புதுச்சேரி காவல்துறை போன்ற பல்வேறு பணிகளுக்கு சென்றுள்ளனர். அதன் அடிப்படையில் தொடர்ந்து பள்ளி மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் சார்பில் சோரப்பட்டு கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அப்பள்ளியில் 100% தேர்ச்சி மற்றும் முதல் 5 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற திருக்குனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ், பள்ளியின் தலைமை ஆசிரியர் பசோவுலோதீன், முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் காளிதாஸ், விநாயகம்பட்டு முன்னாள் கிராம தலைவர் சம்பத், மாணவர் பெற்றோர் சங்க தலைவர் ராமதாஸ் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் முருகன், முரளி, பெரியசாமி, பாலகுமார், புஷ்பநாதன், சிவகுமார் ஆகியோர் முன்னிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 5 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசு ஆகியவற்றை உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் ஒன்றிணைந்து வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் மாணவர்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மற்றும் மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், என்னுடைய சுரக்ஷா சேவா ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரையும் அன்போடு வரவேற்று அவர்களுக்கு நான் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு என்னோட நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் சிங்கிரிக்குடி ஊராட்சி மற்றும் புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன், ஸ்ரீ தில்லையம்மன் ஆலய 84வது ஆண்டு செடல் உற்சவம் வருகின்ற 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. பிரம்மோற்சவ விழாவின் தொடக்கமாக கொடியேற்றுதல் நிகழ்வு, சாகை வார்த்தல் மற்றும் அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு செடல் விழா தொடங்கி வைக்கப்பட்டது. விழா நாட்களில் நாள்தோறும் விநாயகன், முருகன் வீதி உலா, முத்தாலம்மன் வீதி உலா மற்றும் ஸ்ரீ சிவ குடும்பம் வீதி உலா ஆகியவை நடைபெற உள்ளது. விழா காலங்களில் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும், மாலை நேரங்களில் சிறப்பு தீபாராதனைகளும் நடைபெறும். தொடர்ந்து திரைப்படங்கள், சினிமா, இசை நிகழ்ச்சி மற்றும் வான வேடிக்கைகளும் நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நல்லவாடு கிராம பஞ்சாயத்து தலைவர் மற்றும் பஞ்சாயத்தாளர்கள், நல்லவாடு மீனவ கிராம பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுவை அரும்பார்த்தபுரம் பகுதியை சேர்ந்தவர் 24 வயதான எழிலரசர். இவர் மீது கொலை வழக்கு உள்ளிட்ட 6 வழக்குகள் நிலுவையில் உள்ளன.
இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு புதுவையை சேர்ந்த 15 வயது பள்ளி மாணவியுடன் பழக்கம் ஏற்பட்டது. அப்போது அவர் அந்த மாணவியை காதலிப்பதாக கூறியுள்ளார். மேலும் அவர் மாணவியை கடத்தி சென்று நண்பர் வீட்டில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். லாஸ்பேட்டை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். இது தொடர்பாக புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து எழிலரசனுக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் 20,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அபராத தொகையை செலுத்த தவறினால் கூடுதலாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏழை மாணவர்களின் கல்விக்காக நிதி உதவி வழங்க வேண்டும் என கோரி சின்னத்திரை நடிகர் KPY பாலா பெயரில் இன்ஸ்டாகிராமில் போலி கணக்கு தொடங்கி 18,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த ஒருவர் இன்ஸ்டாகிராமில் கணக்கு வைத்துள்ளார். அவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு சின்னத்திரை மற்றும் திரைப்படங்களில் நடித்து வரும் KPY பாலா பெயரில் குறுந்தகவல் வந்துள்ளது. அதில் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க நிதி உதவி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை உண்மை என நம்பிய அவர் 18,000 ரூபாய் பணத்தை ஆன்லைன் மூலம் அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் சந்தேகமடைந்து விசாரித்த போது நடிகர் பெயரில் மர்ம நபர்கள் போலியான இன்ஸ்டாகிராம் கணக்கு தொடங்கி பண மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அதிர்ச்சியடைந்த அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சமூக வலைதளங்களில் பிரபலங்களின் பெயரில் வரும் கணக்குகளை சரிபார்க்காமல் பணம் அனுப்ப வேண்டாம் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். போங்க சார், போங்க சார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுப்பையா நகர், மங்கலட்சுமி நகர், கண்ணன் நகர், ராஜீவ்காந்தி நகர், சஞ்சய் காந்தி நகர், கென்னடி நகர், சுப்பராய பிள்ளை சத்திரம், பூங்குளம், ராஜா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டு வருகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உப்பளம் பகுதியில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்வெட்டை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் கனியமுதனை சந்தித்து மின்வெட்டு பிரச்சனையை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இது தொடர்பாக அவரும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்திய அஞ்சல் துறை நாடு முழுவதும் உள்ள தனது பாரம்பரிய அஞ்சலக கட்டமைப்புகளை அதிநவீன அடுத்த தலைமுறை அஞ்சலகங்களாக மாற்றி அமைக்கும் தேசிய அளவிலான திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தின் கீழ் உள்ள முக்கிய அஞ்சலகமான தன்வந்திரி நகர் அஞ்சலகம் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில், குறிப்பாக இளம் தலைமுறை ஜென்இசட்டை கவரும் வகையில் முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்டு புதிய வடிவம் பெற்றுள்ளது. இந்த அதிநவீன தன்வந்திரி நகர் யங் ஜென் அலுவலகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் துணை இயக்குனர் ரங்கு பாஷிங்கம் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகர மண்டலம் அஞ்சல் துறை இயக்குனர் மேஜர் மனோஜ், புதுச்சேரி கோட்டம் முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் ஈனகொள்ளு காவ்யா மற்றும் அஞ்சல் துறையின் அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த புதிய திட்டத்தின் மூலம் ஸ்பீட் போஸ்ட், பார்சல், சேமிப்பு, வங்கி உள்ளிட்ட அஞ்சல் சேவைகள் ஒரே இடத்தில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் விரைவாக வழங்கப்பட உள்ளன. வாடிக்கையாளர்கள் நீண்ட நேரம் காத்திருக்காமல் விரைவாக சேவை பெறும் வகையில் கவுண்டர்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இலவச வைஃபை வசதி, டிஜிட்டல் கட்டண சேவைகள் மற்றும் சிறந்த வாடிக்கையாளர் சேவை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தலைமை அஞ்சலகம் உள்ளிட்ட கோட்டத்திற்குட்பட்ட அனைத்து அஞ்சலகங்களிலும் காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை புதிய சேவை நடைமுறையில் இருக்கும் என
அஞ்சல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக புதிய தலைமுறை ஜென்னிசெட் இளைஞர்களை குறிவைத்து அவர்களை ஈர்க்கும் வகையில் இந்த புதிய தொழில்நுட்ப சேவை துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இந்த கேமரா பாருங்க சார். ஹாய். சேவைக்காக அர்ப்பணிக்கப்படும் புதுவை லாஸ்பேட்டை பாண்டி நகரை சேர்ந்தவர் மோகன். துணிக்கடையில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மகன் 20 வயதான கேசவன் அரியூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பிடெக் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இன்று காலை அதே கல்லூரியில் படிக்கும் தனது நண்பரான பெரிய காலாப்பட்டு மனோஜ் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார். வாகனத்தை மனோஜ் ஓட்ட கேசவன் பின்னால் அமர்ந்து சென்று கொண்டிருந்தார். இருசக்கர வாகனம் ரெட்டியார்பாளையம் பவழங்காரன் சாவடி அருகில் வந்தபோது பின்னால் வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியுள்ளது. இதில் நிலை தடுமாறி கேசவன் சாலையிலும் மனோஜ் மறுபுறமும் விழுந்துள்ளனர். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் பேருந்தின் சக்கரம் கேசவன் மீது ஏறி இறங்கியுள்ளது. இதில் உடல் நசுங்கி கேசவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதிர்ஷ்டவசமாக மனோஜ் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இதனை கண்ட பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து வடக்கு போக்குவரத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆய்வாளர் வேலையன், ஏட்டு, பாலச்சந்தர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்து நடந்ததும் அங்கிருந்த பொதுமக்களில் சிலர் 108 ஆம்புலன்ஸிற்கு தகவல் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் விபத்தில் மாணவர் உயிரிழந்ததை தெரிவித்துள்ளனர். ஆனால் பெரும்பாலும் சடலங்களை கொண்டு செல்ல 108 வாகனம் வருவதில்லை. காவல்துறையினரின் வாகனம் மட்டுமே விபத்து மற்றும் தற்கொலை செய்தவர்களின் உடலை எடுத்து செல்வது வழக்கம். அந்த சமயத்தில் காவல்துறையினரின் வாகனமும் திருக்கனூரில் இருந்து ஒரு சடலத்தை எடுத்து சென்று கொண்டிருந்தது. இதனால் சடலத்தை எடுத்து செல்ல வாகனம் ஏதுமின்றி சில மணி நேரம் சடலம் சாலையின் ஓரத்திலேயே கிடந்துள்ளது. இதனால் அங்கு கூட்டம் கூடவே பரபரப்பும் சலசலப்பும் ஏற்பட்டது. இதையடுத்து மாணவன் உயிருக்கு போராடுவதாக கூறி 108 ஆம்புலன்ஸ் வாகனம் வரவழைக்கப்பட்டு மாணவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மாணவர் விபத்தில் உயிரிழந்த செய்தி அறிந்த அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. டீட்டெயில் மட்டும் புதுவை பெரியகடை காவல் நிலைய சரக பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்று வந்த இருசக்கர வாகன திருட்டை தடுக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த நிலையில் 2 பேரை கைது செய்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 திருட்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். தொடர்ந்து நடைபெற்று வந்த இருசக்கர வாகன திருட்டுகளை கட்டுப்படுத்த டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவின் பேரில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கண்காணிப்பிலும் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி எஸ் எரகாட்டி வழிகாட்டுதலின்படியும் சிறப்பு காவல் குழு அமைக்கப்பட்டது. ஆய்வாளர் ஜெய்சங்கர் தலைமையில் உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் காவல்துறையினர் அடங்கிய குழுவினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி வெங்கடா நகர் 45 அடி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் அவர்கள் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பாலத்தை பள்ளத்தை சேர்ந்த வரதராஜ் மற்றும் உடையார்பாளையம் மீன் சுருட்டி அஞ்சல் மெயின் ரோட்டை சேர்ந்த 28 வயதான விஜய் என்பது தெரிய வந்தது. அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் புதுவை நீடராஜப்பயர் வீதி அமுதசுரபி அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த திருட்டு வாகனம் என்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட இருவரிடமும் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் மேலும் 6 இருசக்கர வாகனங்களை திருடியதை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட வரதராஜ் தனியார் நிறுவனத்தில் வெல்டராக பணியாற்றி வருபவர்.
இவர் மீது ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்தில் 7 திருட்டு வழக்குகள் உள்ளன. விஜய் மெக்கானிக்கல் டிப்ளமோ படித்துவிட்டு கோழிப்பண்ணையில் வேலை பார்த்து வருகிறார். இவர் மீது மீன் சுருட்டி காவல் நிலையத்தில் 2 அடிதடி வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. காவல்துறை விசாரணை முடிவடைந்த நிலையில் இருவரும் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். For team on 18th of May 2026, during a vehicle checking, we found a vehicle which was taken over by 2 persons, and they were suspicious. During the checking and interrogating, we found that they had stolen that vehicle from the Grand Bazaar limit and they were fleeing away. So that was found out by our team, and 2 persons, Varadarajan and Vijay, were arrested. They both are... குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குரு பகவான் இன்று மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு 11:07 மணிக்கு பிரவேசித்தார். இதனையொட்டி புதுச்சேரி அடுத்த முரட்டாண்டியில் உள்ள சனீஸ்வரன் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள குரு பகவான் ஆலயத்தில் குரு பெயர்ச்சி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து குரு பகவானுக்கு 1008 லிட்டர் பால் மற்றும் 108 லிட்டர் நெய், தயிர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட 9 வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெற்றது. குரு பெயர்ச்சி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் நெய் விளக்கு ஏற்றி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. குரு பெயர்ச்சியை முன்னிட்டு பக்தர்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்ய ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதுகுறித்து சீதாராமன் குருக்கள் கூறுகையில், குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதன்படி இன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு சரியாக 11:07 மணிக்கு பிரவேசித்தார். இதனால் 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல யோகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும். எனவே குரு பகவானை அனைவரும் வழிபடுமாறு கேட்டுக்கொண்டார்.